நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் கும்ப ராசியை பார்க்க போகிறோம். கும்ப ராசி காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசி. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகிறது, கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த கும்பராசிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார், பிரச்சனைகளை சந்தித்தீர்கள். ஆனால் அவர் இப்பொழுது நேர்கதியில் சஞ்சாரம் செய்வதால் 12இல் இருந்தாலும் சுப பலனையே வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்த போதிலும் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு 18-20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்றாகவும், ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்றாகவும், ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3வது சுற்றாகவும் இருக்கலாம். இதில் முதல் சுற்று இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கணும். படிப்பு கைகூடாது, கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு காரியம் கைகூடாது, படிப்பு கெட்டு போயிடும், அவ்வளோதான். 2வது சுற்று ஓரளவுக்கு நல்லதே செய்யும். 3வது சுற்று உள்ள நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடம்பு பிணி ஏற்படும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டுட்டு வாருங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்கள் 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். பணப்புழக்கம் இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அதாவது தனஸ்தானம் இல்லையா, தன பிராப்தி உண்டு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்றுவிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டில் விருந்தினர்களுடைய வருகையால் வீடே அமக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பெரிய லெவலில் ரீச் ஆகி உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி ஆரம்ப கல்வி பயிலும் மாணவியர்களும் சிறப்பாக படிப்பாங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இது அளப்பரிய பலனை தருவார். 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் பொருளாதாரத்தில் சுபிட்சம், தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். ஆனால் இளைய சகோதரர் அப்படின்னு சொன்னால் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது. எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் தயாரிக்கிறவங்க, அதை இப்போ சேல்ஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. அசையா சொத்துக்கள், அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் அமையும். 4ஆம் இடத்தில் உங்களுக்கு 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இதனால் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவீங்க.
வீடு வாங்கக்கூடிய அன்பர்கள் வீடு வாங்குவீங்க. ஏன்னா சுக்கிரன் அங்கே பார்க்குறார். 19 நாள் விருச்சிகத்தில் இருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்வையிடுவதால் உங்களுக்கு வண்டி வாகன பிராப்தி உண்டு. செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து செவ்வாயும் பார்க்குறார். அதனால் வீடு வாங்கவோ, மனம் வாங்கவோ, ஃப்ளாட் வாங்கவோ, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்தில் 5 புதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாகட்டும், உள்நாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாகட்டும், உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு அங்கேருந்து இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து தகவல் வரும். பூர்வீகத்திலிருந்து கூட நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார். அப்போது 7 9ல் இருக்கலாம். ஆனால் கேதுவோடு இணைஞ்சி சனி பார்வையில் இருக்கிறார். அதனால் முதல் 15 நாள் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதாவது சில பிரச்சனைகள் வரும். அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல இடர்பாடுகள், இன்னல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுதல், அவங்களுடைய சொந்த பந்தங்களால் அவங்களுக்கு ஒரு அவமரியாதை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். இப்படி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சில இடர்பாடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட முதல் 15 நாள் உங்களுக்கு விரோதத்தன்மையோடு தான் இருப்பார். நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்து சொல்லணும். மற்றபடி 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. குரு பார்வையில் இருக்குது. 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னாக்கா 15 நாள் 7 சூரியன் அங்கே வந்து அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. அவங்க ஆதரவாக இருக்கிறாங்க. பொருளாதார வரவு அவங்களால ஏற்பட போகிறது. ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். இல்லை அவங்க வீட்டில் இருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு மிக மிக ஆதரவாக அனுசரணையாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. கடைசி 15 நாள் தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து சூரியன், புதன், முக்கூட்டு கிரகங்கள் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதால கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் எங்கள் ஆட்சி பீடத்துக்கு வருவதால் புதன் அங்கே போயிடுறார். அதனால் பத்திரிகை, அது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் மட்டுமல்ல, கடைநிலை ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது. மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் கூட கடைசி 15 நாள் ரொம்ப ஓஹோன்னு நல்ல திடீர்னு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி பெரிய லெவலில் ரீச் ஆகி அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. வங்கிகளில் பணியாற்றுபவர்கள், அரசு கருவூலங்கள், நகைக்கடை, துணிக்கடை போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாகத்தான் இந்த கடைசி 15 நாள் அமைகிறது. இந்த 11ஆம் இடம் சிறப்பாக 2ஆம் இடத்தில் சிறப்பாக இருப்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி,
அவங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக வந்தாச்சு. மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு. மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு சுப செலவே ஏற்படும். அசுப செலவு என்பது உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் தான் அசுப செலவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்கள் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.